Om Sharavana. Good morning, brothers and sisters. I am handling the subject CE8591 Foundation Engineering. Class 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்றது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஜியோஃபிசிக்கல் மெத்தடில் சீஸ்மிக் மெத்தட் பார்த்தோம். இந்த ஜியோஃபிசிக்கல் மெத்தட் இருந்தது யூனிட் 1ல் லாஸ்ட் டாபிக். யூனிட் 1 என்ன பார்த்தோம்? சைட் இன்வெஸ்டிகேஷன் அண்டு செலெக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இதில் ஜியோஃபிசிக்கல் மெத்தட் வந்து லாஸ்ட் டாபிக். Seismic resistivity method seismic method two types of geophysical method. இது electrical resistivity methodல என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா resistivity mapping பார்த்தோம், resistivity sounding பார்த்தோம், seismic refraction method பார்த்தோம். செகண்ட் seismic method. இதுதான் பார்த்தீங்கன்னா geophysical method உடைய டைப்ஸு. நெக்ஸ்ட்டு யூனிட் டூனா என்ன? ஷாலோ ஃபவுண்டேஷன். இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனுடைய பியரிங் கெப்பாசிட்டி எப்படின்னா டெசாக் அனலிசிஸ் பார்த்தோம், பிஏஎஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட்டு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து இட் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன். இப்போ ஷாலோ ஃபவுண்டேஷனாக என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஷாலோ ஃபவுண்டேஷன். டெப்த் இஸ் லெஸ் தென் வித்தாக இருந்ததுன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். வித்தை விட டெப்த்து கம்மியாக இருந்ததுன்னா அது என்னது? ஷாலோ ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்த்தோம். தேர்ட் ஒன் ஷாலோ ஃபவுண்டேஷனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங், செகண்ட் ஒன் ஸ்டாஃப் ஃபுட்டிங், தேர்ட் ஒன் கம்பைன் ஃபுட்டிங், ஃபோர்த் ஒன் மேட்டர் ராஃப்ட் ஃபுட்டிங். ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்லேயே டிஃப்ரெண்ட் ஃபுட்டிங் இருக்குது. சிங்கிள் ஃபுட்டிங், ஸ்டெப்டு ஃபுட்டிங், ஸ்லோ ஃபுட்டிங். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பிக்சர்ஸ் காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஃபுட்டிங்னா என்ன? ரெண்டு பீம்ஸையும் இருக்க காலத்துக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு பீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் ஃபுட்டிங் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கம்பைன் ஃபுட்டிங்னா என்ன? மோர் தென் 2 காலம்ஸை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்பைன் ஃபுட்டிங். மேட்டர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபுட்டிங் எப்படி பார்க்குறதுக்கு ஒரு பாய் போல் இருக்க கண்டினியூஸாக இந்த காலம்ஸ் இது இருந்தால் மேட்டர் ராஃப்ட் ஃபுட்டிங் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டீப் ஃபவுண்டேஷன்னா என்ன? டெப்த் இஸ் மோர் தென் வித்தை விட டெப்த் அதிகமாக போட்டாங்க ஃபவுண்டேஷனாக இருந்தால் டீப் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ஃபவுண்டேஷன், ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஃபவுண்டேஷன், தேர்ட் ஒன் பியர் ஃபவுண்டேஷன், ஃபோர்த் ஒன் வெல் ஃபவுண்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு பியரிங் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி பியரிங் கெப்பாசிட்டியும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இந்த பேஜை அகைன் ரீகால் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். பியரிங் கெப்பாசிட்டினா என்ன? தாங்கும் திறன். ஓகே. ஒரு சாயிலுக்கும் ராக்குக்கும் தாங்கக்கூடிய சக்தி, சப்போர்ட்டிங் பவர் அப்படின்னு துணை சக்தி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி எதில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் q சஃபிக்ஸில் ஸ்மால் uவால் டினோட் பண்ணுறாங்க. It is the theoretical maximum pressure which can be support without failure. Maximum pressure support பண்ணிச்சு அப்படின்னா அது ultimate bearing capacity. நெக்ஸ்ட் allowable bearing capacity எதில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா q suffix a. ஓகே. ஸ்மால் q suffix a இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ultimate bearing capacity allowable bearing capacity that is q suffix a equal to ultimate bearing capacity divided by factor of safety. என்ன ஃபார்முலா போகிறோம்? q suffix a small u suffix a equal to small q suffix u divided by FOS or FSன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப்டர் அப்ளையிங் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியில் பியரிங் கெப்பாசிட்டிக்கு அப்புறம் என்ன அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் சேஃப்டி அப்ளை பண்ணால் அது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அண்டு நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க்ஸ் யூனிவர்சிட்டி 2 மார்க்ஸ் வந்துடும். ஓகே. net ultimate bearing capacity it is denoted by q suffix nu. என்னன்றது என்ன? என்னன்றது பார்த்தீங்கன்னா நெட்டு, யூன்றது என்ன இண்டிகேட் பண்ணால் அல்டிமேட், q எதை இண்டிகேட் பண்ணால் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி q suffix un அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நெட் இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங் தட் த சாயில் கேன் சப்போர்ட் அட் தி லெவல் ஆஃப் ஃபவுண்டேஷன். சிம்பிளாக சொல்லணும். நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா
ஆக்சுவலாக எவ்வளோ லோடு தாங்குதோ அதுதான் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். Q சஃபிக்ஸ் NU ஈக்குவல் டு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி மைனஸ் காமான்றது என்ன, யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் இன்ட்டு டி சஃபிக்ஸ் எஃப். டி சஃபிக்ஸ் எஃப்னா என்ன, ஃபவுண்டேஷனுடைய டெப்த்து. ஓகே, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன பார்த்தீங்கன்னா, நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை டிவைட் பண்ணி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட டிவைட் பண்ணினா யூ கெட் நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வேல்யூ. அதான் சொல்கிறேன். ஃபார்முலா என்ன, QNS. என்னன்றது என்ன, நெட்டு. எஸ்ன்றது என்ன, சேஃப். Qன்றது பியரிங். QNS ஈக்குவல் டு QNU ultimate bearing net ultimate bearing capacity divided by factor of safety divide பண்ணினா net safe bearing capacity value கிடைச்சிடும். Next, state the factor affecting bearing capacity. bearing capacity என்னென்ன factors affect பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது breadth of footing breadth போடுறோம்ல அது. நெக்ஸ்ட்டு டெப்த் ஆஃப் ஃபுட்டிங்கை பொறுத்தும் ஃபேக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயிலை பொறுத்தும் இருக்கும். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் எங்கே இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் டேபிளை பொறுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் பையில் டினோட் பண்ணுவோம். அதை பொறுத்து என்னது இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும். பீரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. 5 டைப்ஸ். இதில் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ராகிங்ஸ் ஃபார்முலா. இப்போது நம்ம டிஎஃப்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா, டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். டி சஃபிக்ஸ் எஃப்னு பார்த்துருக்கோம். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், இது மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கான ஃபார்முலா யார் டிரைவ் பண்ணினா, ராகிங்ன்றதான் டிரைவ் பண்ணியிருக்கார். டி மினிமம் MIN ஈக்குவல் டு Q டிவைடட் பை ஆர் in the bracket 1 minus sin pi divided by 1 plus sin pi whole square. இல்லை டிஎம்ன்றது மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஈக்குவல் டு க்யூன்றது என்ன, இப்போ க்யூன்றது என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். ஓகேவா. டிவைடட் பை காமான்றது என்ன, காமான்னு சொல்லலாம், இல்லை டபிள்யூன்னு கூட சொல்லலாம். யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில், காமா அதர்வைஸ் கால்ட் அஸ் தி ஸ்மால் டபிள்யூ, யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். பைன்றது என்ன, அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரீஃபோர்ஸ் ஆஃப் சாயில்னு சொல்லலாம், அதில் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன்னும் சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இதோடு என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் இந்த பார்த்ததுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஃபெயிலியர். ஜிக் என்றவர் அப்சர்வ் பண்ண 1963 டைப்ஸ் ஆஃப் பியரிங் ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிச்சார். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர், செகண்ட் ஒன் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர், தேர்ட் ஒன் பஞ்சன் ஷியர் ஃபெயிலியர். இது 1 by 1 இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பியரிங் கெப்பாசிட்டி ஃபெயிலியரில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதோடைய கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட், திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் seen in dense and stiff soil. இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் சாயிலும் ஸ்டிஃப் சாயிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர். ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கண்டினியூஸ் வெல் டிஃபைன்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃபெயிலியர் சர்ஃபேஸ் டெவலப் பிட்வீன் த எட்ஜ் கிரவுண்ட் சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகுது, எங்கள் ஃபுட்டிங்க்கும் சாயிலுக்கும் நடுவில் ஃபெயிலியர் அக்கர் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டென்ஸ் ஆர் ஸ்டிஃப் சாயில் தட் அண்டர்க்ளோஸ் லோ கம்ப்ரெசபிலிட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் திஸ் ஃபெயிலியர். டென்ஸ் சாயிலையும் சரி ஆர் ஸ்டிஃப் சாயிலாக இருந்தால் அந்த இடத்துல லோ கம்ப்ரெசபிலிட்டி இருக்கும். லோ கம்ப்ரெசபிலிட்டி என்னது, அந்த மாதிரி லோ கம்ப்ரெசபிலிட்டி இடத்துல ஃபெயிலியர் அக்கர் ஆகும். லோ கம்ப்ரெசபிலிட்டினா குறைஞ்சபட்ச அழுத்தம். Third point, continuous pledging of shear mass adjust to flooding is visible. கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டிங் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பல்ஜிங் ஆகும். பல்ஜிங் ஆஃப் ஷியர், பிதிங்கிட்டு வெளில வருது. இப்போ மண் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதிங்கிட்டு வெளில வரும் பார்த்தீங்களா, மண் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, அதுதான் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், ஃபெயிலியர் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை டில்ட்டிங் ஆஃப் டில்ட்டிங் ஆஃப் ஃபுட்டிங். என்ன ஆகுது, இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் டில்ட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
Next, failure is fifth point. Failure is sudden and catastrophic. இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா சடனாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அதிகமாக ஃபெயிலியர் வந்து அக்கர் பண்ணும் அப்படின்றாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், த லென்த் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பியாண்ட் த ஹெட்ஜ் ஆஃப் ஃபுட்டிங் இஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிக்ஸ்த் பாயிண்டில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து என்ன ஆகும், சரியும். ஃபெயிலியர் ஆக பொழுது என்ன ஆகும், சரியும். அப்போ என்ன ஆகும், மண் சரியும் போது பக்கத்தில் இருக்க சாயில்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, போத் ஹரிசாண்டலாகவும் சரி வெர்டிகலாக வந்து சஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட், ஸ்டேட் த பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் இஸ் ரீச்டு. Initially the footing hedge and spread gradually upwards and downwards. என்னன்னு இப்போ ஃபெயிலியர் ஸ்டேஜஸ் அடைஞ்ச போது பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் என்ன ஆகும், ஒரிஜினல் பொசிஷன் வரும். அப்போ ஒரிஜினல் பிளாஸ்டிக்சிட்டினா என்ன, ஒரிஜினல் பொசிஷன் வராமல் அப்படியே நிற்கிறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். எலாஸ்டிசிட்டி என்ன, நம்ம இழுத்து விடும்போது திருப்பி என்ன ஆகும், ஒரிஜினல் பொசிஷன். பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராதும்போது ஃபுட்டிங்கோடைய எட்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிங் எட்ஜஸ் வந்து அண்டு ஸ்ப்ரெட் கிராஜுவலி அப்வர்ட்ஸும் டவுன்வர்ட்ஸும் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர் அக்கம்ப்ளிஷ்டு பை லோ ஸ்ட்ரெயின். லோ ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிங் ஆஃப் வேவ்ஸ் கெப்பாசிட்டி. உன்னுடைய சாயில்ஸில் பாசிங் வேவ் கெப்பாசிட்டி நம்ம ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சீஸ்மிக் வேவ்ஸ் வச்சு அதே தான். பாசிங் வேவ்ஸுடைய கெப்பாசிட்டி லெஸ் தென் 5% ஆகவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயிலில் லார்ஜ் என்னென்ன பெனட்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 30யும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஹை ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ ஐடி கிரேட்டர் தென் 70% இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். செகண்டு லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் seen in relatively loose or soft soil. இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் சாயில்லையும் அண்டு சாஃப்ட் சாயிலையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஆர் சம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜென்ரல் ஷியர் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். இதில் ஜென்ரல் கிடையாது, லோக்கல் ஷியர் ஃபெயிலியர்னு வரணும். ஓகேங்களா? என்னென்ன ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் இருக்குது லோக்கல் ஷியர் ஃபெயிலியருக்கு பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்க்கும்போது significant compression of soil below the footing and partial development of plastic equilibrium is observed. இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஆகிட்டு இருக்கும். அந்த கம்ப்ரெஷன் ஆகுறதுனால என்ன ஆகும், பார்ஷியல் டெவலப்மெண்ட் ஏற்படும். அந்த பார்ஷியல் டெவலப்மெண்ட் ஏற்படும் போது பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபெயிலியர் இஸ் நாட் சடன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபெயிலியர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃபெயிலியர் வந்து சடனாக ஆல்ரெடி ஃபெயிலியர் இருக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் நாட் சடனாக ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ டில்ட்டிங் ஆஃப் ஃபுட்டிங் வந்து சாயுது. டில்ட்டிங் என்னது, சாயுது. நோ டில்ட்டிங் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபெயிலியர் சர்ஃபேஸ் டஸ் நாட் ரீச் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஃபெயிலியர் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸை ரீச் பண்ணாது அப்படின்றாங்க. ஸ்லைட் பட்ஜிங் ஆஃப் சாயில் அரவுண்ட் த ஃபுட்டிங் இஸ் அப்சர்வ்டு. ஸ்லைட்டாக என்ன ஆகும், பல்ஜிங் ஆகும். இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் வந்து என்ன ஆகும், பல்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல, ஃபுட்டிங்கில். நெக்ஸ்ட்டு, ஃபெயிலியர் சர்ஃபேஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. ஃபெயிலியர் சர்ஃபேஸை நம்ம வந்து என்ன வெல் டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபெயிலியர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் கன்சிடரபிள் செட்டில்மெண்ட். இது கன்சிடரபிள் செட்டில்மெண்ட்டாக எந்த இடத்துல போய் செட்டில் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, வெல் டிஃபைன்ட் பீக் இஸ் ஆப்சண்ட். மேக்ஸிமம் பீக் வேல்யூவை ஆப்சண்ட்டாக இருக்கும். எந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுது, மேக்ஸிமம் பீக் வேல்யூ என்னவாக இருக்கும், ஆப்சண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் அக்காம்ப்ளிஷ்டு பை லார்ஜ் ஸ்ட்ரெயின். லார்ஜ் ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 10 to 20% இன் சாயிலும் வித் த கன்சிடரபிள் லோ பைனா என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன் சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆஃப் சாயில்னு சொல்லலாம். அதனுடைய வேல்யூ லெஸ் தென் 28ம், பெனட்ரேஷன் வேல்யூ லெஸ் தென் 5ம், லோ ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ ஐடி கிரேட்டர் தென் 20% இருக்கிற இடத்துல இந்த ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு, பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் seen loose and soft soil.
அதுலேயும் சொல்கிறேன். இந்த டைப் ஆஃப் பஞ்சிங் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் சாயிலையும் பார்க்கலாம், ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட் சாயிலையும் பார்க்கலாம். லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியரும் இருக்கும். அண்ட் தி டீப்பர் எஸ்கவேஷன், எங்கே டீப் எஸ்கவேஷன் பண்ணுறாங்களோ லூஸ் அண்ட் சாஃப்ட் சாயில் எங்கே டீப் எஸ்கவேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இடத்துல இந்த பஞ்சிங் ஷியரை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது சம் கேரக்டரிஸ்டிக் இருக்குது, பார்ப்போம். திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர் அக்கர் இன் த சாயில் வெரி ஹைலி கம்ப்ரசபிலிட்டி. இதில் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஹை கம்ப்ரசபிலிட்டியாக இருக்கும். கம்ப்ரசபிலிட்டினா என்ன, அது அழுத்தம். ஓகே, ஃபெயிலியர் பேட்டர்ன் இஸ் நாட் அபர்ஸ், ஃபெயிலியர் பேட்டர்னை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ப்ளட்ஜிங் ஆஃப் சாயில் அரவுண்ட் த ஃபுட்டிங் இஸ் ஆப்சன்ட். ப்ளட்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்கை சுற்றி ஆப்சண்டில் தான் இருக்காது, ஆப்சண்டில் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபெயிலியர் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை வெரி லார்ஜ் செட்டில்மெண்ட். ஃபெயிலியர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் செட்டில்மெண்ட்டாக தான் போய் தங்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பேரிங் கெப்பாசிட்டியுடைய ஃபெயிலியர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ஸாகிஸ் பியரிங் கெப்பாசிட்டி தேரி. இந்த டெஸ்ஸாகி பார்த்தீங்கன்னா 1943 வாஸ் த ஃபஸ்ட்டு டு ப்ரொப்போஸ் த கம்ப்ரென்சிவ் தேரி ஃபார் எவால்வேட்டிங் த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஷாலோ ஃபவுண்டேஷன் வித் ரஃப் சர்ஃபேஸ். டெஸ்ஸாகி பார்த்தீங்கன்னா 1943 முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தேரியை கொண்டு வந்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரிங் கெப்பாசிட்டிக்காக. பியரிங் கெப்பாசிட்டியை ஷாலோ ஃபவுண்டேஷன் வித் ரஃப் சர்ஃபேஸோட. இதுக்கு அவர் சில அசம்ஷனை வச்சு கண்டுபிடிச்சாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், சாயில் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐட்ரோஸ்ட்ரோபிக். ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான மண், அதுக்கான சார்ந்திருக்க சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். டென்சிட்டி இதெல்லாமே சாயில் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்னு சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட், த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் ரெப்ரசன்ட் பை மோர் கூலும்ஸ் க்ரைட்டீரியா. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயிலை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் கூலும்ஸ் க்ரைட்டீரியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. தேர்ட் பாயிண்ட், ஃபுட்டிங் இஸ் த ஸ்டிஃப் ஃபுட்டிங்காக டைப்பு வித் ரஃப் சர்ஃபேஸ். அவர் எடுத்துக்கிற டைப்பில் அவர் எடுத்துக்கிற ஃபுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டிங் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் அவர் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் ஃபுட்டிங் டைப் எடுத்துக்கிறார் வித் ரஃப் சர்ஃபேஸில். இட் இஸ் எசென்ஷியலி எ 2-dimensional பிளேன் ஸ்டெயின் ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-dimensional XY பிளேனில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றார். நெக்ஸ்ட்டு fourth one, elastic zone as straight boundaries inclined at angle equal to angle of internal friction to the horizontal. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஜோன் வந்து பை ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. எலாஸ்டிக் ஜோன் வந்து பை ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபெயிலியர் ஜோன் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட் அபோவ். ஃபெயிலியர் ஜோன் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி போகாது, பியாண்ட் த பேஸ் ஆஃப் புட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சாயில் அபோவ் த பேஸ் ஆஃப் ஃபுட்டிங் இஸ் நெக்லெக்டட். ஷியர் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஃபுட்டிங்கில் அபோவ் அதை நெக்லெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட், மெத்தட் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் வேலிடு. ஃபுட்டிங்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம், வேலிடாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, passive pressure force has 3 component. passive forceனா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று படிச்சிருக்கும். passive force ப்ரெஷரில் passive ப்ரெஷரில் பார்க்கும்போது 3 component இருக்குது. கொகஷன், சர்சார்ஜ், இந்த வெயிட் ஆஃப் ஷியர் ஜோன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றார். அதான் கன்சிடர் பண்ணி அசம்ஷனாக கொண்டு வராரு. நெக்ஸ்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோன் இஸ் நெகட்டட். வாட்டர் டேபிளுடைய எஃபெக்டை நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்றார். 9th பாயிண்ட், ஃபுட்டிங் கேரிஸ் எசென்ட்ரிக் அண்டு வெர்டிக்கல் லோடு. ஃபுட்டிங்கை வந்து எப்படி கேரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிக் பாயிண்ட் லோடாகவும் வெர்டிக்கல் லோடாகவும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றார். 10th பாயிண்ட், ஃபுட்டிங் அண்ட் கிரவுண்ட் ஆர். ஃபுட்டிங்கும் கிரவுண்டு எப்போவுமே என்ன இருக்கும், ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஹரிசாண்டலில் தான் வச்சு கன்சிடர் பண்ணணும் அப்படின்றார். limited equilibrium is reached simultaneously at all point. limited equilibriumனா summation of h y vertical வந்து பார்த்தீங்கன்னா simultaneously எல்லா பாயிண்ட்லையும் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். completely shear failures is mobilized at all point at the same time. இந்த ஈக்குலிபிரியம் பார்த்திங்கன்னா ஷியர் ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்லேயும் சேம் டைமில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 12th point, the properties of foundation soil do not change during the shear failure. shear failure ஏற்படும்போது சாயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஏற்படாது அப்படின்றாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ஸாகி பார்த்திங்கன்னா அசம்ஷனாக வச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ஸாகி அனலைசிஸுடைய லிமிட்டேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேரி இஸ் அப்ளிகபிள் டு ஷாலோ ஃபவுண்டேஷன். இந்த தேரி எதுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்ளிகபிள். டீப் ஃபவுண்டேஷனுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு, அட் த சாயில் கம்ப்ரஸர்ஸ் pi increases which is not considered. Hence fully plastic stone may not
develop at any assumed pi. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் கம்ப்ரஸ் ஆகும்போது பைனா என்ன ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபுல்லி பிளாஸ்டிக் ஜோனாக இருந்தாலுமே பையுடைய வேல்யூ அஷ்யூம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஆல் பாயிண்ட் நீட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் லிமிட்டட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட் டிஃப்ரெண்ட் லோட். டிஃப்ரெண்ட் லோடில் ஒரே மாதிரியான கண்டிஷனில் இருக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு method of superstition is not acceptable in plastic condition as the ground is nearer failure zone. plastic conditionல வந்து nearer failure ஆகும்போது மெத்தட் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் வந்து அக்செப்டபிள் பண்ணாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து அசம்ஷனும் லிமிட்டேஷனும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேரி பார்ப்போம். A stiff footing of width B gradually compresses the foundation soil underneath due to the vertical load from superstructure. Let QF be the final load at which the foundation soil experiences failure due to the mobilization of plastic equilibrium. The foundation soil fail along the composite failure surface and region is divided into 5 zones. Zone 1 which is elastic, 2 numbers of zone 2 which are zone radial shear and 2 zone of zone 3 which are zone of linear shear. Considering the horizontal force equilibrium and incorporating empirical relation, the equation for ultimate bearing capacity is obtained. இப்போ டெஸ்ஸாகி bearing capacity ஒரு தேரியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப் ஃபூட்டிங் பி வித் உள்ள ஸ்டிஃப் ஃபூட்டிங்கை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டிஃப் ஃபூட்டிங் எடுத்து கம்ப்ரெஸ் ஆகுது. கம்ப்ரெஸ் ஆகும்போது அந்த இடத்துல மேக்ஸிமம் லோடை அட்டைன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் லோடு எவ்வளோ வருதுன்றதை பார்க்கணும். அப்படி வரும்போது த்ரீ ஜோனாக டிவைட் ஆகுது. மேக்ஸிமம் லோடு எங்கே வருதோ அது 5 ஜோனாக என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க. அந்த 5 ஜோன் பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். 1 2 3 4 இந்த 2 பக்கம் 3 ஜோன் இருக்குது, நடுவில் 2 ஜோனு, மிடில் ஒரு ஜோன் இருக்குது. பி வித் உள்ள ஸ்டிஃப் ஃபூட்டிங் எடுத்திருக்காங்க பிலோ த கிரவுண்ட் சர்ஃபேஸ். இந்த டி ஆஃப் எஃப்ன்றது என்ன? டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் லோடை அட்டைன் பண்ணிடுச்சு. மேக்ஸிமம் லோடு அட்டைன் பண்ணும்போது 5 டைப்ஸ் ஆஃப் ஜோனை ஸ்பிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜோனை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஜோன். செகண்ட் ஜோனை செகண்ட் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் 2 ஜோன் இருக்குது. 2 ஜோன் 2 இருக்குது பார்த்திங்கன்னா. இங்கே ஒரு 2 ஜோன் இருக்குது, இங்கே ஒரு 2 ஜோன். இந்த 2 ஜோனுமே என்னென்னு இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ஷியர் ஜோனுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஜோன் பார்க்கும்போது இங்கே இந்த சைடில் ஒரு தேர்ட் ஜோன் இருக்குது, இந்த சைடில் ஒரு தேர்ட் ஜோன் இருக்குது. அது பாசிவ் ஜோனுன்னு சொல்லலாம், இல்லை லீனியர் ஜோனுன்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ஸாக் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜோன் உருவாகும்போது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியமையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் எம்பிரிக்கல் ரிலேஷனுக்கும் ஜாயின் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர, அதுதான் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியுடைய ஒரு ஈக்குவேஷன். இதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியத்தையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ரிலேஷனையும் வச்சு ஆட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாரு, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியுடைய ஃபார்முலாஸை கண்டுபிடிக்கிறாரு. அதான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெஸ்ஸாகி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பையும் ஆட் பண்ணி அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சாருன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன மெத்தடில் டிட்டர்மைன் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். மொத்தம் 3 மெத்தடில் டிட்டர்மைன் பண்ணார் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஜென்ரல் ஷியரை வச்சு தேரியை வச்சு டெஸ்ஸாகி கண்டுபிடிச்சாரு. செகண்ட் ஒன் theoretical solution presented by Meyerhoff, Bring-Hansen அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வென்சிக். இவங்கள பேஸ் பண்ணி தேரிட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க இவங்க. இதில் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை தேரியை. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபீல்டுலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிளேட் லோட் டெஸ்ட்டு, ஸ்டாட்டிக் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு. இந்த 3 வழியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியை ஃபைண்ட் பண்ணாங்க. இப்போது டெஸ்ஸாகி எப்படி வந்து பியரிங் கெப்பாசிட்டியை ஃபைண்ட் பண்ணாருன்றத ஃபார்முலாஸ் பார்க்கலாம். டெஸ்ஸாகியோடைய பியரிங் கெப்பாசிட்டி தேரியை வச்சு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஓகேங்களா? இது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னு சொல்லலாம். ஆர் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி எதில் டினோட் பண்ணுவோம் நம்ம? Q suffix U
ஃபார் எந்த புட்டிங் பண்ணுறாரு அவர் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கார் ஸ்டிஃப் ஃபுட்டிங் தான் பண்ணுறாரு அண்டர் என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியருக்கு ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியருக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டிஃப் ஃபுட்டிங் Q suffix U ultimate bearing capacity equal to Q suffix D divided by B அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா QDனா ultimate load per unit length of the footing per unit length of the footingக்கு ultimate load divided by width of the footingை டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ultimate bearing capacity கிடைக்கும் இதுக்கு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்காரு Q suffix U equal to CNC plus gamma D suffix F N suffix Q plus 1 divided by 2 gamma into B into N gamma இதில் Cன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டுடைய கொகஷன் ஓகேங்களா காமான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் டிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஓகே இது நெக்ஸ்ட்டு என்சி என்கியூ என் காமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் பைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆஃப் சாயில்னு சொல்லலாம் பைன்றதை இப்போது இல்லை என்சி என்கியூ என் காமாவுடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் இதுக்கு டேப்லேஷன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் ஆகி கொடுத்துருக்காரு என்சிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் த ப்ராக்கெட் என் கியூப் மைனஸ் 1 க்ளோஸ் த ப்ராக்கெட் காட் பை ஓகே நெக்ஸ்ட்டு NQக்கு ஃபார்முலா என்ன A suffix theta square divided by 2 cos square open the bracket 45 degree plus pi by 2 close the bracket A நாட்டை எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் பவர் ஆஃப் ஈட்டா tan pi கமா ஈட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா ஈக்குவல் டு 0.75 pi minus pi by 2 close the bracket நெக்ஸ்ட்டு என் காமா கண்டுபிடிக்கும் என் கியூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு என் காமா கண்டுபிடிக்கணும் என் காமாக்கு ஃபார்முலா என்ன 1/2 tan of pi open the bracket k suffix p gamma divided by cos square pi minus 1 k suffix pr னா என்னன்னு பார்த்தீங்கன்னா passive earth pressure உடைய கோஎஃபிஷியன்ட் இது வரைக்கும் பார்த்தது ஸ்டிஃப் ஃபுட்டிங்க்கு நமக்கு அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸ் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியே ஃபார்முலா இதுவே ஸ்கொயர் ஃபவுண்டேஷன் இதை ஃபுட்டிங்னு சொல்லலாம் ஃபவுண்டேஷன் சொல்லலாம் ஸ்கொயர் ஃபுட்டிங்க்கும் சேம் ஃபார்முலா தான் ஸ்கொயர் ஃபவுண்டேஷனுக்கும் சேம் ஃபார்முலா தான் ஸ்கொயருக்கு பார்த்தா அப்படின்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா Q suffix U equal to 1.3 CNC plus gamma D suffix F N suffix Q plus 0.4 gamma B N suffix gamma இது ஸ்கொயர் ஃபுட்டிங் ஆர் ஸ்கொயர் ஃபவுண்டேஷனுக்கு third one circular footing or circular foundation க்கு ultimate bearing capacity Q suffix U equal to 1.3 CNC plus gamma DF NQ plus 0.3 gamma B N suffix gamma இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபவுண்டேஷனுக்கான இந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷனுக்கு என்ன அல்டிமேட் பியரிங் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q suffix U equal to C N suffix C open the bracket 1 plus 0.3 into B by L close the bracket plus gamma D suffix F N suffix Q plus 1/2 gamma B N suffix R open the bracket 1 minus 0.2 into B by L close the bracket இல்லை Bனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்து ஆர் டயாமீட்டர்னு சொல்லுவோம் Lனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஃபுட்டிங் ஓகே we will see the next class